அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 43. சட்ட உரிச்ச ஒரு சர்ப்பம் தங்கிட்ட இருக்கக்கூடிய குரூரமான விஷத்தை யாராவது ஒருத்தனை கடிச்சு கக்கிட்டு இன்னும் யார கடிக்கலாம் அப்படின்னு தேடு அலையறத போல கைகேயும் கபடம் என்ற விஷத்தோடு ராமனை கடிச்சு காட்டுக்கு அனுப்பினது போராம இன்னும் யார கெடுக்கலாம் அப்படின்னு அலையறா. ஒரு வீட்டிற்குள் சர்ப்பம் புகுந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிறவாளும் மத்தவாளும் அதை பார்த்து பயப்படுவா. அது மாதிரி ராமனுக்கு எடுத்துட்டு இனிமே என்ன ஹிம்சிக்க ஆரம்பிச்சுடுவா. ராமன் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது, பரதன் தான் ஆளணும் அப்படின்னு நினைச்சா பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்யட்டும். ஆனா ராமனை எதுக்கு காட்டுக்கு அனுப்பணும்? ஆனால் பரதனுக்கு அவனால் கெடுதி வந்துடுமே அப்படின்னு நினைச்சா ராமனை பரதனுக்கு அடிமையாக இருக்கும்படி சொல்றேன். அப்போ ராமனை போஷிக்கக்கூடிய பாரம் பரதனுக்கு வந்துடுமே அப்படின்னா நான் அந்த சிரமத்தை கூட பரதனுக்கு தராம ராமனை வீடு வீடா பிச்சை எடுத்து பிழைத்துக்கோப்பா அப்படின்னு நான் சொல்றேனே. எப்படியாவது அவன் என்கிட்டக்க இருந்தா போருமே. அக்னிஹோத்திரம் செய்கிறவர்கள் அமாவாசை பௌர்ணமிகளிலே அரிசியால் செய்யப்பட்ட புரோடாசத்தை தேவதைகளுக்கும் பித்ருகளுக்கும் கொடுக்கும் போது அந்த அரிசியோடு கலந்திருக்கக்கூடிய உமிய இத ராட்சசாளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ராட்சசர்களுடைய பாகம், என்னுடையது இல்ல அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளுவது போல ராமனுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய ராஜ்யத்திலேந்து அவனை துரத்திட்டு ராட்சச பாகத்தை போல தூரத்துல உள்ள காட்டுக்கு அவனை அனுப்பியாச்சு. குரூரமான காட்டு மிருகங்களுக்கு அவர்களுடைய பாகம் போல அவளை கொடுத்தாச்சு. யானையை போன்ற அந்த வீரன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு போகத்தான் போறான். இதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஒரு நாளும் துக்கத்தை அறியாத குழந்தைகளை கைகேயினுடைய வார்த்தையை கேட்டுட்டு வனத்துக்கு துரத்தினேளே, அங்கு அவள்லாம் என்ன கஷ்டப்படுவாளோ அத கொஞ்சம் நினைச்சு பார்த்தேளா? ராமனோ எவ்வன வயதுடையவன், சீதையோ எவ்வன வயது பெண். இஷ்டப்படி அவர்கள் சந்தோஷமா காலத்தை கழிக்க வேண்டிய சமயம் இல்லையா இது? பயங்கரமான காட்டுல அனாதைகளை போல காய் கிழங்கு இதெல்லாத்தையும் சாப்பிட்டுண்டு மான் தோல் மர உரி ஜடையோடு மரத்தடியில படுத்துண்டு எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு எப்பொழுதும் பயந்துட்டே இருக்கும்படி பண்ணிட்டேளே. இங்கே தங்கக்கூடாது என்று துரத்தி அமுச்சுட்டேளே. நல்ல புண்ணியம் பண்ணி இருக்கேள். அவளையெல்லாம் நான் மறுபடியும் பார்த்து என் துக்கம் தீரக்கூடிய அந்த நாள் இப்போதே வரப்படாதா? பசுவை முன்னிட்டு கொண்டு காளை வரது போல சீதையை தனக்கு முன்னே ரதத்துல வச்சுண்டு ராமன் எப்போ இங்கே வருவானோ? அநேக கோடி ஜனங்கள் என் குழந்தைகள் வரும் வழியிலே பொரியை வாரி இறப்பதை நான் எப்போது என் கண்ணால் பார்ப்பேன். அழகான குண்டலங்களை தரித்து கொண்டு ரதத்தில் தங்களுக்கு முன்னே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அயோத்தியில் அவர்கள் நுழைவதை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? கன்னிகைகள் புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுத்து கொண்டு மங்களகரமான இந்த நகரத்தை பிரதட்சணம் செய்வதை நான் எப்போது பார்ப்பேன்? 25 வயது உள்ளவனும் ஆனால் ஞானத்தால் முதிர்ந்தவனுமான என் ராமன் மாசத்தில் மும்மாறி பெய்வது ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது போல எப்பொழுது இங்கே திரும்பி வந்து என் துக்கத்தை நீக்குவான்? நான் முன் ஜென்மத்திலே கன்று குட்டிகள் பசியோடு பால் குடிக்க வரும் நேரத்தில் பசுக்களின் முளைகளை நான் அறுத்து விட்டேனோ? இல்லாவிட்டால் இவ்வளவு துக்கத்தையே நான் அனுபவிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? தாய் பசு தன் கன்றை ஒரு சிங்கம் கொன்றால் எப்படி தவிக்குமோ அப்படி நான் கைகேயினால் பறிகொடுத்து தவிக்கின்றேனே. சகல கல்யாண குணங்களும் உடைய என்னுடைய ராமனை விட்டு பிரிந்து நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? மகா பராக்கிரமசாலியான என் பிள்ளையை பார்க்க பாக்கியமில்லாத நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தெய்வமே இஷ்டப்படவில்லையோ? கோடையிலே சூரியன் தன் கிரணத்தால் பூமியை கொளுத்துவது போல என் குழந்தையை விட்டு பிரிந்த துக்கம் என்னை கொளுத்துகிறதே என்று சொல்லி கௌசல்யையும் புலம்பினாள் அப்படின்னு சொல்லி இந்த 43வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 44வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.